ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு சுரக்காய் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுரக்காயை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி அரைச்சி இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி இது மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா இந்த குருமா நல்லா திக்னஸ் கொடுக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துடலாம். சுரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள், கலருக்காக சேர்க்குறனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நைஸாக அரைச்சி எடுத்த மிளகு சீரகத்தூள், மிளகும் சீரகமும் சேர்த்து நான் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நீங்கள் குருமாவில் மிளகு சீரகத்தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா நமக்கு மட்டன் டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், சுரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுரக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் இல்லாட்டி 2 விசில் விட்டு சுரக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்ததும் சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றல அது கூட இன்னும் ஒரு பொருள் வச்சு சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை நம்ம வெறும் வானலில் சேர்த்து லைட்டாக அந்த பொட்டுக்கல்லையை வாசம் வர்ற வரையும் கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பொட்டுக்கல்லை நம்ம அரைச்சி சேர்க்கறனால பார்த்திங்கன்னா குருமா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரி அரைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லாதவங்க இது மாதிரி பொட்டுக்கல்லை அரைச்சி சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் கொடுக்கும், நமக்கு திக்னஸும் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவையும் பொட்டுக்கல்லையும் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கொதிச்சிட்ருக்க இந்த குருமாவில் இப்போ அரைச்சி எடுத்ததை சேர்த்துடலாம். தேங்காயும் பொட்டுக்கல்லையும் வச்சு அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதிக்க விடலாம். லைட்டாக கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுரைக்காய் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரைக்காய் குருமா சாதம், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம்.